மைக்ரோசாப்ட் நிறுவன சேவையால் சென்னையில் 14 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் பயணிகள் ஆவேசமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். மைக்ரோசாப்ட் நிறுவன சேவை பாதிப்பால் நாடு முழுக்க ஏற்கனவே 170 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சென்னையிலிருந்து 14 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பயணிகள் ஆவேசமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். So what is the status? How do we go home? How do we go home? Why 7 public days? Why 7 public days? Why? Yeah, I know. What is the time now? It is 6. 2 hours I have to wait here, endlessly. System is not up. There was a flight from Mumbai at 8 and 9:15 or 9:10. So it's okay, I don't care, you give me the flight. There was a flight from Mumbai at 8 and 9:15 or 9:10. சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய 14 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பயணிகள் ஆவேசமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், எத்தனை விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? விவரங்கள். வணக்கம். சர்வதேச அளவில் மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவை திடீரென்று முடங்கியது. இதன் காரணமாக பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளானார்கள். குறிப்பாக சென்னையிலிருந்து புறப்படும் 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமான நிலையில் கிளம்பின. அதே போல 14 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பது. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளானார்கள். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் இணையதள சேவை இன்று 12 மணியிலிருந்து திடீரென்று முடங்கியது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மைக்ரோசாப்ட் நிறுவனங்களை பல்வேறு பயன்பாட்டாளர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் அதிகமாக, குறிப்பாக ஜெட் உள்ளிட்ட பல்வேறு விமான நிலையங்கள் இந்த போர்டிங் எனப்படும் செல்வதற்கான அந்த பயணச்சீட்டு பரிசோதிப்பது இந்த சாப்ட்வேர் மூலியமாக தான் பயன்படுத்தப்படும். இதன் காரணமாக திடீரென்று மைக்ரோசாப்ட் சாப்ட்வேர் திடீரென்று நின்று விட்டதால் இதன் காரணமாக பகல் 12 மணியிலிருந்து திடீரென்று முடங்கியது. இதனால் இணையதள வேலை இல்லாமல் செய்யவும் மிகவும் தாமதமாக செயல்பட்டதால் விமான பயணிகளுக்கு கம்ப்யூட்டர் மூலமாக போர்டிங் பாஸ் வழங்குவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் விமான நிறுவனங்கள், கவுண்டர்கள் கூடுதல் ஊழியர்கள் நியமித்து போர்டிங் பாஸ்களை கையில் எழுதி கொடுத்தனர். இதனால் ஒவ்வொரு பயணிகளுக்கும் போர்டிங் பாஸ் கொடுப்பதற்கு தாமதம் ஆகியிருக்கிறது. குறிப்பாக பயணிகள் விமானங்கள் ஏறுவதிலும் தாமதம் ஆகியிருக்கிறது. இதனால் சென்னையிலிருந்து மும்பை, லக்னோ, பெங்களூர், மதுரை, திருவனந்தபுரம், பாட்னா, ஹைதராபாத், கோவை, தூத்துக்குடி, திருச்சி, டெல்லி, அலகாபாத், கொல்கத்தா, புனே, கோவா மற்றும் சர்வதேச விமானங்களான சிங்கப்பூர், கோலாலம்பூர், இலங்கை, டாக்கா உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட விமானங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தாமதமாக தான் சென்றிருக்கின்றன. அதே போல பயணிகள் கடும் உள்ளாகிய நிலையில் அவர்கள் அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் விமானங்கள் திடீர் தாமதத்துக்கு என்ன காரணம், எப்போது நிலைமை சீராக என்றும் தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டிருந்தது. இதன் அடிப்படையில் அதிகாரிகளால் பதில் சொல்ல முடியவில்லை. சர்வதேச அளவில் மைக்ரோசாப்டில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் திடீரென்று ஏற்பட்ட இந்த இணைய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சீர் செய்யும் பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் அதே போல இந்த பயணிகள் தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் கேள்வி கேட்டு வந்தார்கள். இதே போல சென்னை விமான நிலையத்திலும் பொறியாளர்கள் அந்தந்த பணிகளும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார்கள். அடுத்த ஓரிரு நேரங்களில் இணையதளம் கோளாறு முழுமையாக சீரமைக்கப்பட்டு விமானங்கள் அனைத்தும் வழக்கு போல இயங்க தொடங்கும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்த போதும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் அவர்களிடம் கோபமாக ஏன் இவ்வளவு காலதாமதமானது என்று அதிகாரிடம் கேட்டுக்கொண்டுதான் வந்தார்கள். தொடர்ச்சியாக சிறப்பு கவுண்டர்களை அந்தந்த விமான நிலையங்கள் ஏற்படுத்தி கூடுதல் பணியாளர்களை பணியில் அமர்த்தி மேனுவல் முறையில், அதாவது கைகளால் எழுதி பாஸ்போர்ட்டில் தொடர்ச்சியாக அதன் மூலியமாகவும் பயணிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். தொடர்ச்சியாக இதன் காரணமாக காலதாமதமான என்பது மாற்றுக்கருத்தில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட காலதாமதம் ஆகியிருக்கிறது. போர்டிங் பாஸ்கள் வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக பெங்களூர், கோவா, மும்பை, ராய்ப்பூர், டெல்லி, திருவனந்தபுரம், புனே உட்பட 8 விமானங்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது மேலும் 6 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. 7 விமான நிலைய கவுண்டர்கள் கூட்டிய பயணிகள் வந்துவிட்டதால் தற்போது கூட்டம் அலைபோர் நிலை அங்கு ஏற்பட்டுகிறது. தொடர்ச்சியாக பொதுமக்கள் இந்த மைக்ரோசாப்டினுடைய இந்த தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் கேள்வி கேட்டும் அதே போல வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.